ஜூன் மாதம் 14ஆம் திகதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு காலிமுகத்திடல்ல ஒரு பிரம்மாண்டமான பரதநாட்டிய நடன பயிற்சி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இது சாதாரணமான நிகழ்வு இல்ல. கிட்டத்தட்ட 4988 பேர் 5000 பேர் கிட்டத்தட்ட கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிகழ்வுல இலங்கையினுடைய பல பிரதேசங்கள்ல இருந்து பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு கொண்டாங்க. இந்த நிகழ்வு தமிழ் கலை கலாசாரம் பாரம்பரியம் இந்த மாதிரி முக்கியமான விடயங்களை பிரதிபலித்து இந்த நிகழ்வு நடத்தப்பட்டாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இலக்கை நோக்கி இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அதாவது ஒரு உலக சாதனையை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பரதநாட்டிய பயிற்சி நிகழ்வு இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அதிகளவான பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு கொள்கின்ற உலக பல இடங்கள்ல நடந்திருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த மாதிரியான உலக சாதனையை படைப்பதற்காகவே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு நடந்தது. இந்த நிகழ்வு உலக சாதனைக்குள்ள அங்கீகரிக்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால், கடந்த காலங்கள்ல பல இடங்கள்ல நடந்த இந்த மாதிரியான பரதநாட்டிய நடன பயிற்சி நிகழ்வுகளுடைய பல இடங்களை முறியடித்து பெரிய அளவான ஒரு சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நிகழ்வுக்கு, அதாவது இந்த நடந்த நிகழ்வுக்கு இருக்கு. எனவே இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுது. பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. அதிகளவான மக்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாகவும், அதிகளவான நடன கலைஞர்கள், குறிப்பா பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்ட ஒரு இடத்துல நடந்த ஒரு நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரை இது சாதனை தான் இப்போதைக்கு. உலக சாதனை இன்னும் பரிந்துரையில் இருக்கு. அது தொடர்பாக ஆராயப்படும். இது உலக சாதனைக்குள்ள வருமா என்பது தொடர்பாக பரிந்துரை செய்யப்பட்டு அது தொடர்பாக ஆராயப்பட்டு மிக விரைவில் இது தொடர்பாக அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டா பல சாதனைகள் முதல் நடந்த பல நாடுகள்ல நடந்த, இலங்கையில மட்டும் இல்ல பல வெளிநாடுகள்ல நடந்த ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அதிகளவான பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு கொண்ட உலக சாதனை நிகழ்வுகள நிறைய நிகழ்வுகளை இது முறியடிக்கும். அதுல மாற்றம் இல்லை. எனவே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்று இலங்கையில கொழும்பு காலிமுக திடல்ல இடம்பெற்றது. இன்னும் ஒரு முக்கியமான தகவல், இலங்கையினுடைய இறைவரி திணைக்களம் வெளியிட்ட தகவல். இலங்கையினுடைய 2026ஆம் ஆண்டு வரி செலுத்தினோர் சட்டத்தின் அடிப்படையில டின் நம்பர் பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம். அதுவும் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்கும் டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இது கடந்த 2 மாசத்துக்கு முதல்ல நாங்க பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல இது பார்த்த செய்தி, அது புது செய்தி இல்லை. ஆனா இன்னும் 40 லட்சம் பேர் டின் நம்பர் பெறல அப்படின்னு சொல்லி இறைவரி திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 13 மில்லியன் பேர் பெற்றிருக்காங்க. இன்னும் 40 லட்சம் பேருடைய டின் நம்பர்கள் எடுக்கப்படாமலே இருக்கு. எனவே டின் நம்பர் எடுக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இவங்க ஏன் இதை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வங்கி கணக்கு, ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு டின் நம்பர் வேணும். ஒரு மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு டின் நம்பர் வேணும். கிரெடிட் கார்டு எடுக்க போறீங்கனாலும் உங்களுக்கு டின் நம்பர் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்ப இந்த டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதனால டின் நம்பரை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஐடென்டி கார்டு நம்பர் மாதிரி தான். அதுக்காக நாங்க டின் நம்பர் இருக்கவங்க எல்லாருமே வருமான வரி செலுத்தணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அந்த வருமானத்துக்குள்ள இருக்கிற வரி அதிகமாக இருந்தால் அல்லது வரி செலுத்தக்கூடிய அந்த நிலைக்குள்ள நாங்க இருந்தால் தான் கட்டணும் ஒழிய எல்லாருமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே டின் நம்பர் எடுத்து வைத்திருப்பது கட்டாயம். வாகன பதிவு அல்லது வாகன லைசன்ஸை புதுப்பிக்கிறது கூட டின் நம்பர் தேவைப்படுது பல இடங்கள்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால நீங்க டின் நம்பரை எடுத்து வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். இனி வருகின்ற காலத்தில் அல்லது இப்ப கூட இந்த டின் நம்பர் என்பது ஒரு ரகசிய இலக்கம் அப்படின்றதாக கருதப்படாது. காரணம் எல்லாருக்குமே தெரிய வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு பணம் அனுப்ப போறேன்னா கூட நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் தெரியுது தானே, அவங்களுக்கு அனுப்பித்தான் நான் அனுப்புறோம். அந்த மாதிரி டின் நம்பரும் அனுப்பித்தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டிய நிலை மிக விரைவில் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால இது அத்தியாவசியமான ஒரு இலக்கம். பயமில்லாம எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல மட்டுமே இலங்கை ரூபாவுடைய பெறுமதி 7% விழுந்திருக்கிறது. இது ஒரு பாரிய நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடியை நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா, இது பொருளாதாரத்தினுடைய ஒரு ஆரம்ப சிக்கலா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புல இன்று ஒரு முக்கியமான சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப டொலர் பெறுமதியை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாமல் இருக்கு. என்னதான் அரசாங்கம் முயற்சி செய்தாலும் கூட இந்த டொலர் பெறுமதியை கட்டுப்படுத்துறதுல பெரிய ஒரு சவால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இது நிறைய விஷயங்கள்
விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரூபா பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, ஏற்றுமதி செலவு அதிகரித்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர டாலர் வருமானம் குறைந்திருக்கிறது. இந்த மாதிரியான பல பாரிய சிக்கல்களால நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிய அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக தான் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த வருகிற நாட்களில் எரிபொருள் விலையில மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பாரிய அளவான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு அரசாங்கம் பெரிய அளவாக முயற்சி செய்து வராங்க தடுக்கிறதுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. முடிந்த அளவு இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஆனாலும் கூட ஒரு ஆரம்ப நிலையை இப்பொழுது எட்டியிருப்பதாக தான் இந்த செய்தியில கணிச்சிருக்காங்க. இதோட இன்றைய நாள்ல இந்தியாவினுடைய மிக முக்கியமான பல விமான சேவைகளுடைய அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்திலிருந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு போற விமான சேவையை நிறுத்தப்பட்டிருக்கிறது. வருகின்ற மாதங்களுக்கு 2-3 மாதங்களுக்கு நிறுத்த போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த திருச்சி விமான சேவையை நிப்பாட்டியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் இந்தியாவுடைய பல விமான சேவைகள் 10 விமான சேவைகள் இருந்தால் அதை 7ஆக மாத்தியிருக்காங்க, சிலது 5ஆக மாத்தியிருக்காங்க, சில இடங்களில் 3ஆக கூட மாத்தியிருக்காங்க. இது பாரியளவான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எரிபொருள் செலவு அதிகரித்திருக்கிறதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பல நாடுகள் இப்பொழுது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையில இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த 6 மாத காலத்துல மட்டுமே ஆடை உற்பத்தி அல்லது ஏற்றுமதியால வர வருமானமே குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7.3% குறைந்திருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் நாட்டுல வறுமை கோட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. மலையக பிரதேசங்கள்ல கடந்த காலங்களை விட அதிகளவான வறுமை கோட்டு மக்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து, அவங்களுடைய வருமான குறைவு, சம்பள பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதோட இந்த பொருட்களுடைய விலையேற்றம் காரணமாக அவங்க எடுக்கிற அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாத நிலையால நிறைய குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு அந்த எல்லையை தாண்டி கொண்டிருக்கிறார்கள். இது வருஷம் இந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க. இந்த வருஷம் எடுத்த கணக்கெடுப்புல அதிகரிப்பை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. 56% மேல போய்கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு ஆபத்தான கட்டம் தான். அதோட இலங்கையில கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு குழந்தைகள் பிறப்பு வீதம் மிக பாரிய அளவுல குறைந்திருக்கிறதா. கடந்த காலங்களை விட இது மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 2050ஆம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகையில 27% இப்படியே இருந்தா முதியவர்கள் தான் அதிகமா இருப்பாங்களாம். அதாவது 27%, 127% முதியவர்களாகவே இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அந்த அளவுக்கு திருமணங்கள் குறைந்திருக்கிறது. அதாவது குழந்தைகள் பிறக்கின்ற வீதமும் பாரிய அளவாக வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில பரவலா பேசுகின்ற ஒரு விஷயம், சர்வதேச ரீதியில எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை எலினோ காலநிலை மாற்றம். இது இலங்கையில பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி கடந்த நாட்கள்ல சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது சர்வதேச வானிலை அமைப்புகளால. இந்த தொடர்பாக இலங்கை இப்பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க, முன்னேற்பாடுகளை செய்து வராங்க. மின்சார துண்டிப்புகள், அதாவது இது பெரிய அளவான வறட்சியை ஏற்படுத்துகின்றதால மின் உற்பத்திகள், நீரால உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தினுடைய அளவுகள் குறையலாம். இதனால மின் துண்டிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அதுக்கான மாற்று வழிகளை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருவதாக எரிசக்தி அமைச்சர் 2 நாள்ல சொல்லியிருக்காரு. அதோட சர்வதேச ரீதியில இது தொடர்பாக பல நாடுகள் கவனம் செலுத்தி வராங்க. இலங்கையினுடைய வானிலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அளவு பெரிய பாதிப்பை இலங்கைக்கு ஏற்படுத்தாது உடனடியாக அப்படின்னு மாதிரி ஆரம்ப கட்டத்துல இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சர்வதேச வானிலை அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை இதுல பெரிய அளவாக பாதிக்கப்படும், மழை, வெயில், காற்று என்று பல கோணங்களால பாதிக்கப்படும் சொல்லி அவங்க சொல்றாங்க. யாரை நம்புறன்னு தெரியல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு கையெழுத்திடுகின்ற நிகழ்வு இன்றைய நாள் நடக்கும் அல்லது நாளைக்கு நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்லை. எதிர்ப்பு குரல்கள் இருந்தது. ஆனால் ஈரான் இப்பொழுது அதை மறுத்திருக்காங்க. இப்போதைக்கு சைன் பண்றது அல்லது கையெழுத்திடுறது, எந்த வகையிலும் உடன்படிக்கைக்கு போறது என்பதை இப்போதைக்கு இல்லை. விரைவில் அது தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம், இப்போது நாங்கள் தீர்மானிக்கல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாறி மாறி முரண்பட்ட கருத்துக்கள், தொடர்ச்சியாக அதே மாதிரியான கருத்துக்கள் தான் இன்னும் முன்வைக்கப்படுது. நம்ம இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.